கோத்திரராகிய யோசேப்பு என்ற பெயருடைய ஒருவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு கடவுளாலே கபீரியல் என வானதூதர் அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் வானதூதர் தோன்றி, அருள்மிகு பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வாழ்த்துக்கள் எத்தகையதோ! மரியாளே, அஞ்ச வேண்டாம், நீ கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளே. இதோ நீ கருவுற்று ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் தூய ஆவியாலே என்று தெரிய வந்தது. அவள் கணவனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து மரியாளை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் மரியாளை விட்டுவிட யோசனையாயிருந்தான். மரியாளை அவமானப்படுத்த எனக்கு மனமில்லை. என்ன செய்யலாம்? பார்க்க நல்ல பொண்ணாவும் இருக்கா, அழகாவும் இருக்கா, ஒரே குழப்பமா இருக்கே, என்ன பண்ணலாம்? சரி, வேண்டானே சொல்லிவிடலாம். எதை இருந்தாலும் நாளைக்கு யோசிக்கலாம். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வானதூதர் கனவில் தோன்றி, தாவீதின் மகனாகிய யோசேப்பே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்சாதே. அவள் இடத்தில் உற்பத்தியாகி இருப்பது தூய ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குழந்தையை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்பார். நான் கண்டது கனவா? நல்ல வேலை, எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தேன். வானதூதரை பார்க்க போறேன். உறக்கத்தில் இருந்து எழுந்து யோசேப்பு பார்க்க போறேன். உறக்கத்தில் இருந்து எழுந்து யோசேப்பு தன் மனைவியை தேர்ந்து கொண்டார். அந்நாட்களில் உலகம் எங்கும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு அகுஸ்து சீசரால் கட்டளையிடப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பார். அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுதப்பட வேண்டும். இது அகுஸ்து சீசரின் கட்டளை. மரியாள், சீக்கிரம் கிளம்பு, நாம் 2 பேரும் பெத்லகேம் போகலாம். இந்த சூழ்நிலையில் வந்துதான் ஆகணுமா? இது எனக்கு பிரசவ காலமா இருக்கே. கட்டாய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகத்தான் வேணும். சரி, வாங்கி போகலாம். மரியாளை அழைத்துக் கொண்டு யோசேப்பு நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றான். அங்கே மரியாவுக்கு பேறு காலம் வந்ததினால் தங்குவதற்கு இடம் கேட்டனர். முதல் வீடு, பக்கத்து வீடு, கடைசி வீடு. கடைசியாக ஒருவர் தனது மாட்டு தொழுவத்திலே தங்க இடம் கொடுத்தார்கள். மரியாள் தனது தலைமகனை அங்கே பெற்றெடுத்தார். பிள்ளையை துணியில் பொறித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். மேய்ப்பர்கள் தனது வயல்வெளியில் தங்கி இரவிலே தங்களது கிளையை காவல் காத்துக் கொண்டிருக்கையில், ரொம்ப குளிருது. ரொம்பவே குளிருது. அட நீ வேற குளிருதுன்னு இழுத்து போத்திட்டீங்களே. வேற
என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்கே, கண்ணு வேற ரொம்ப கூசுது, ரொம்ப பயமா வேற இருக்கே, இது என்னன்னு வேற தெரியலையே. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்றும் மீட்பர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி சரி, வானதூதர் சொன்ன குழந்தைய பார்த்துட்டு வரலாமா? பாட்டை யாரு பார்த்துக்கிறது? அதை அவர் பார்த்துக்குவாரு, வா போகலாம். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அழகா சிரிக்குது, அப்படியே வானதூதர் சொன்ன மாதிரியே இருக்கு. கிழக்கிலே அங்கே இருந்த நட்சத்திரத்தை கண்ட அரசர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமுக்கு சென்றார்கள். அதோ அங்கே தெரியுது பாருங்க நட்சத்திரம், அந்த இடத்துலதான் இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து வணங்கலாம் வாங்க. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி, கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. அவர் எங்களோடு பயணம் செய்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது எங்கள் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான மன நிறைவையும் மன அமைதியையும் நிறைவாக கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உடல்நிலைய உடன் ஒத்துழைப்பாளர்கள், உடல்நிலை பொதுநிலையினர், பொதுநிலையினர் இளைய இயக்கத்தினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, ஒவ்வொரு நாளும் உமது பிறப்பு எங்கள் வாழ்வில் ஒரு கொண்டாட்டமாக மாறிடவும், உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்தவும், உமது பிறப்பு எங்கள் அனைவருக்கும்
வாழ்வின் ஒரு அர்த்தத்தை எங்களுடைய பிறப்பின் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட எங்களுக்கு துணை புரியும். நீர் எங்களை மீட்பதற்காக விண்ணிலிருந்து மண்ணில் பிறந்திருக்கின்றேன். மனிதம் மலர்ந்திட, மண்ணில் புனிதம் மலர்ந்திட நீரே எங்களுக்கு வழி காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பிறப்பை கொண்டாட எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற, எங்களுக்கு அவருடைய பிறப்பை எடுத்து காட்டுகின்ற இந்த எளிமையான இதனை பார்ப்பவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அன்பை நிறைவாக உணர்ந்து கொள்ளவும், அவருடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு எங்களுடைய ஆன்மீகத்தை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ளவும், நம்பிக்கையில் வளரும் எங்களுக்கு துணை புரியும். எல்லாம் வல்ல இறைவன் இங்கே கூடிய அனைவரையும் இந்த குடிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.